ட்ரேடிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங் பண்ணுறாங்கனாக்கா இந்த இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 20, 2026 அன்னைக்கு செபி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் மார்க்கெட், அதாவது யாரெல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கிடையாது, இது வந்து 5வது ரிப்போர்ட். இதுக்கு முன்னாடி 4 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 4 ரிப்போர்ட்லையுமே எப்பயுமே செபி என்ன பண்ணுவாங்கனாக்கா எவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க என்ற அந்த டேட்டா மட்டும்தான் செபி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை செபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை எடுத்திருக்காங்க. அந்த லாஸ் பண்ணுற பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹேபிச்சுவல் அனாலிசிஸை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு இன்சைட்டான ஒரு டேட்டாவும் கொடுக்க போகுது. இந்த வீடியோவை பார்க்குற 93% ஆஃப் த பீப்புள் ஆப்ஷன் பையராக தான் இருப்பாங்க. அண்ட் அந்த பையர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இந்த வீடியோ வச்சிருக்கு. ஏன்னாக்கா 90% ஆஃப் த ஆப்ஷன் பையர் லாஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க எதனால் லாஸ் பண்ணுறாங்கன்ற டேட்டாவுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செபி இந்த ரிப்போர்ட்டுக்கு 2 டேட்டா செட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரோக்கர் கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. அதாவது டாப் 15 புரோக்கர்ஸ் தான் வந்து 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவுமே. செகண்ட் டேட்டா செட் வந்து கிளியரிங் மெம்பர் கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. அதாவது என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி கிட்ட எடுத்திருக்காங்க. மொத்தம் 5050 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தம் 2 டேட்டா செட்ஸ் வந்து எடுத்திருக்கிறது. இதை வச்சு தான் மொத்த அனாலிசிஸுமே பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 93% ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்காங்க. அதில் 90% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்தது. அண்ட் அந்த நம்பிக்கை இங்கே மொத்தமாகவே உடஞ்சிருக்கு. ஏன்னாக்கா 4 வருஷம் கண்டினியூஸாக ஒருத்தவங்க ட்ரேடிங் பண்ணியிருந்தாலுமே 5வது வருஷமும் அவங்க லாஸ் தான் பண்ணுறாங்க என்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை பர்சன்டேஜ்? 96.5% ஆஃப் த பீப்புள் லாஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் 4வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து நம்ம இயர்லி மட்டும் இல்லாமல் குவார்டர்லி பேசிஸ்லுமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது 84.6% ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா குவார்ட்டர்லுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் என்னோட 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆப்ஷன் பையிங்கில் என்ன விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் என்றதை ஒரு வெபினாராக பண்ணலாம் என்றது என் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சம் பாசிட்டிவாக தர இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ போன ஃபினான்ஷியல் இயருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான கம்பேரிசன் பார்ப்போம். வெறும் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறவங்க 93% லாஸ்லேருந்து இப்போ 90% லாஸ்க்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி மெஜாரிட்டியாக ஆப்ஷன் பையிங் மட்டும் கொஞ்சம் நேரம் செல்லிங்கும் பண்ணுவாங்கனாக்கா 85லேருந்து 75% வந்து அந்த லாஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. மீன் லாஸ் நம்பர் ஆஃப் லாஸ் மேக்கிங் பர்சன் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் ஃபியூச்சர்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பட் மெஜாரிட்டியாக ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா போன ஃபினான்ஷியல் இயரில் 51%லேருந்து இந்த தடவை 44%க்கு அது மாறி இருக்கு. அண்ட் இது உண்மையாகவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அண்ட் அதே மாதிரி நமக்கு லாஸ் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் சாம்பிள் எடுத்துப்போமே, 100 ரூபாய் ஆப்ஷன் பையிங் நீங்கள் வச்சு பண்ணுறீங்கன்னாக்கா பண்ண முடியாது. சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து 100 ரூபாய் வச்சு பண்ணும்போது நீங்கள் உங்கள் கேபிட்டலை விட அதிகமாக லாஸ் பண்ணுறீங்கன்றது தான் எதார்த்தம். அது எப்படி 100 ரூபாய் வச்சுருந்தா நான் எப்படி 114 ரூபா லாஸ் பண்ண முடியும்? அதான் நீங்கள் காட்டுது. என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் கேபிட்டலை வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டிங் தானே நீங்கள் திரும்ப வந்து லாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 114 ரூபா, 100 ரூபா வச்சு தான் 114 ரூபா லாஸ் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி மெஜாரிட்டி ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா வச்சுருந்தாங்கனாக்கா அது 85 ரூபா மாறுது. அதே மாதிரி ஃபியூச்சர் பண்ணுறவங்க வந்து 87 ரூபாய்க்கு வந்து அவங்க கேபிட்டல் வந்து வந்துடுது. அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறாங்கனாக்கா 100 ரூபாயிலேருந்து 101 ரூபாய்க்கு அது மூவ் ஆன் ஆகிருக்கு. இது எல்லா ஸ்லைடை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லைடு இந்த ஸ்லைடு தான். இதில் பாருங்கள் 2022லேருந்து 24 வரைக்கும், அதாவது 3 ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணவங்க, 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 1 லட்சத்துக்குள்ளே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணவங்க, அதே மாதிரி லாஸ் வந்து 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பண்ணவங்க, 10 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இவங்களோட மொத்த டேட்டாவை எடுத்துகிட்டு அதில் யார் இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க என்ற டேட்டாவை எடுத்திருக்கு. அதாவது யார் வந்து ட்ரேடிங்கை குவிட் பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போமா. 10 லட்சம் மேலே ப்ராஃபிட் பண்ணவங்க 88% ஆஃப் த பீப்புள் இப்போயுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பண்ணவங்க 78% இப்போயுமே பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 22% ஆஃப் த பீப்புள் வந்து ஏறக்குறைய வந்து மார்க்கெட் விட்டு குவிட் பண்ணிட்டாங்க. அண்ட் 1 லட்சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணவங்க வந்து ஏறக்குறைய 50% ஆஃப் த பீப்புள் தான் வந்து இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த டேட்டா பாருங்கள். 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண, 1 லட்சம் 10 லட்சம் லாஸ் பண்ணவங்க மட்டும் 79% ஆஃப் த பீப்புள் இப்போயுமே ட்ரேட் பண்ணுறாங்க.
அண்ட் அதை விட 10 லட்சத்துக்கு மேலே பண்ணவங்க 88% மக்கள் இப்போவுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நான் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், இது ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அடிக்டிவான ஒரு விஷயம். மக்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்கனாக்கா அது வெளில போகிறது ரொம்ப 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 கஷ்டம் என்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதை விட போன ஸ்லைடை விட ஒன்று கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. இதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் நான் ப்ராஃபிட்டபிள் ஆனேன் சொல்லிட்டு. அதுலேயுமே ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். ஒரு வருஷம் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாக்கா அவங்க 91% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. அதாவது இருக்கிற லீஸ்ட் அவங்க தான். அதாவது நியூபீஸ் ஆர் மேக்கிங் குட் லைக் பெருசாக லாஸ் பண்ணலன்றது வந்து இது வந்து டேட்டா சொல்லுது. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க 94% லாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3 வருஷம் 96%, 4 வருஷம் பண்ணவங்க 96.5% ஆஃப் த பீப்புள் 5வது வருஷமும் லாஸ் பண்ணுறாங்க என்றது தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு டேட்டா. சில பேருக்கு நம்ம டெய்லியுமே ட்ரேட் பண்ணோம்னாக்கா ப்ராஃபிட் பண்ணுறோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அண்ட் இந்த ஸ்லைட் அதை டோட்டலாகவே ராங் என்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 10 நாள் ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில். அண்ட் அதே மாதிரி ஒருத்தவங்க 100 நாளைக்கு மேலே ஒரு வருஷத்தில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரில் பாருங்கள் 83%, 89%. பெருசாக லாஸ் மேக்கிங்கில் டிஃப்ரென்ஸ் வரல. ஆனால் அவங்களோட டேர்ன் ஓவர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அண்ட் அவங்களோட டோட்டல் லாஸ் இங்கே 600 ரூபாய், இங்கே 76,000 ரூபாய் கிட்ட அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒன்னொரு ஆஸ்பெக்ட், நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணாக்கா நான் ப்ராஃபிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. இங்கே ஒரு டேட்டா பாருங்கள், நமக்கு ஏறக்குறைய 90% ஆஃப் த ஆப்ஷன் பையர்லாம் வந்து ஒரு 1.3 lakhs வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 44% ப்ராஃபிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்போம். ஆனால் அவங்க லாஸ் பண்ணவங்க வந்து 51 லட்சம் ஆன் ஆவரேஜ் வந்து அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நம்பர் வைஸ் பார்க்கும்போது நமக்கு இங்கே 90% இருந்ததுனால இந்த 1.3 வந்து நமக்கு கொஞ்சம் ஹையர் வேல்யூவாக தான் இருக்கும். பட் இது ஆவரேஜ்ன்றதுனால நமக்கு இங்கே கம்மியாக காட்டுது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணாக்கா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதும் இங்கே கிடையாதுன்றதுமே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது. அண்ட் இது எல்லாத்தை விட ஒரு என்கிட்ட கேபிட்டல் இருந்தாக்கா நான் வந்து பணம் பண்ணுருவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு விதமான ஒரு கரெக்டான ஆன்சருமே இங்கே இருக்குது. என்னன்னாக்கா 10,000 ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் கேபிட்டல் வச்சுருக்காங்களோ அவங்க 90% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000லேருந்து 1 லட்சம் வச்சுருக்கவங்க 94% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நமக்கு அந்த லேக்ஸ்லேருந்து க்ரோர்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்களேன், அப்படியே நம்ம பணம் ஏற 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 நம்பர் ஆஃப் லாஸ் மேக்கிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் தட் கோடியில் வச்சு ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணுறாங்கனாக்கா அவங்க அதை பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்துல லாஸ் மேக்கிங் இது வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ அடுத்த 2 ஸ்லைடில் செபி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் டிஃப்ரெண்ட்டான அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க எஃப்என்ஓவில் சொல்லிட்டு அந்த டேட்டாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்து லைக் டோட்டலாக அவங்க கிட்ட வந்து வெறும் எஃப்என்ஓ மட்டும்தான் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கே இல்லை வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆவரேஜ் லாஸ் வந்து 1.5 lakhs இருக்குது. அண்ட் 90% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. அதுவே ஒருத்தவங்க கிட்ட நிறையா வந்து ஹோல்டிங் வச்சுருக்காங்க, அவங்க அதில் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எஃப்என்ஓ ட்ரேடிங் பண்ணுறாங்கனாக்கா அவங்க 84% ஆஃப் த பீப்புள் ஸ்டில் லாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ஆவரேஜ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 15,000 ரூபாய் தான் அவங்களோட லாஸாக இருக்குது. அண்ட் இப்போ பார்க்குறது ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை கொடுக்க போகுது உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எவ்வளோ, அதாவது அவங்களோட மீடியன் சொல்லுவாங்க, அதாவது அதோட மிடில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 138 rupees தான் வந்து வச்சுருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் லாஸ் பண்ணுற வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மீடியனோட ப்ராஃபிட்டபிள் அவங்களோட ஹோல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,48,000 ரூபாய்க்கு வெறும் ஹோல்டிங் மட்டும் வச்சுருக்காங்க. அதுவே 1 கோடி ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே 1,08,00,000 ரூபாய்க்கு மேலே ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா யாரெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க அதை சீரியஸான பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுறாங்க என்றது. இந்த ரிப்போர்ட்லேருந்து ஒரு 4 விஷயம் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் நிறைய ட்ரேட் பண்ணாக்கா ப்ராஃபிட் பண்ண முடியும் என்றது கிடையாது. அண்ட் அதே மாதிரி குட்டி கேபிட்டலை வச்சு நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். அண்ட் ஆப்ஷன் செல்லிங் ஒரு எஸ்கேப் பாயிண்ட் கிடையாது. அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க என்று சொல்கிறதுமே இங்கே ஒரு முட்டாள்தனம் சொல்லிட்டு இது ப்ரூவ் பண்ணியிருக்கு.